இன்னைக்கு அய்யனார் துணை சீரியல்ல வீட்ல வந்து பாண்டியும், பல்லவனும் ஹால்ல உட்காந்துருப்பாங்க. அப்போ க இவன் சோழன் வெளிய வந்து வருவான். வந்த உடனே பல்லவன் வந்து அப்படி காட்டுவான். அப்போ இவன் அப்படி தேடிட்டே வருவான். "என்னத்த தேடுற?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்பான். "அண்ணன எங்கேன்னு?" கேட்கும்போது, "அண்ணன் வெளிய தான் உட்காந்துருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இருந்தாலும் நீ இப்படி பேசியிருக்க கூடாதுடா நேத்து" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ பல்லவன் சொல்லுவான், "அண்ணன் நேத்து ஃபுல்லா தூங்கவே இல்ல தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ பாண்டியும் சொல்லுவான், நீ வந்து என்னதான் இருந்தாலும் அண்ணேங்கிறது கூட நினைப்பு இல்லாம நீ பேசிட்டியேடா! அப்படி பேசியிருக்க கூடாது தானே!" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து பாண்டி சொல்லுவான். அப்போ வந்து இவன் நேரா வெளிய போவான். சோழன் நேரா வெளிய போயிட்டு அங்க பார்த்தா வாசல்ல இவன் உட்காந்துருப்பான். சேரன். அப்போ சேரன்ட்ட அண்ணன்ட்ட போய் அப்படி உட்காந்த உடனே இவன பார்த்த உடனே சோழா என்னை மன்னிச்சிடுடா நான் வந்து அ அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே இவன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிப்பான். அப்போ வந்து இவன் சொல்லுவான், "நான் வந்து வேணும்னே சொல்லலடா. ஏதோ அவர் நம்ம வீட்டுக்கு 2, 3 நேரம் வந்திருக்காருன்னு சொன்ன உடனேயே நான் எல்லா விஷயத்தையுமே அவர்ட்ட வந்து அவர் நல்லவர்ன்னு நினச்சிட்டு சொல்லிட்டேன். அவர் இந்த அளவுக்கு பேசுவார்ன்னு எனக்கு தெரியாது. நான் என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்ப விஷயத்த வந்து சொல்லியிருக்கக்கூடாது. அது என் மேலே தப்பு தான்டா சோழா என்னை மன்னிச்சிடுடான்னொன்னே, "அண்ணே ஏண்ணே அப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருவான் சோழன். அப்போ வந்து துணியை காய போட நிலா வந்து வெளியே போவா. அப்போ இவங்க 2 பேரையும் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கும்போது கண்டுக்காம போய்கிட்டு இருப்பா. அதை பார்த்த உடனே சோழன் அப்படியே சோழனும் சேரனும் பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அவ பாட்டுக்கு காய போட்டுட்டு போயிடுவா. அப்போ சேரன் சொல்லுவான் சோழன்ட்ட, "பாருடா நிலா என்னை கொஞ்சம் கூட பார்க்க மாட்டேங்குது. என்னை நிமிர்ந்து கூட பார்த்து பேச மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லும்போது சே சோழன் சொல்லுவான், "சரி விடுண்ணே. அது கொஞ்ச நாள் ஆனா எல்லாம் சரியாயிரும்" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தா நிலா வந்து சாமி கும்பிட்டுட்ருப்பா. இவன் சேரன் வந்து காஃபி எடுத்துகிட்டு போய் அவன் கையில் இந்தாப்பா டீ டீ போட்டிருப்பான். இந்தாப்பா டீ அப்படின்னு சொல்லி குடுப்பான். அப்போ அவள் அப்படியே பார்த்துட்டு அந்த டீயை வாங்கி கீழே வச்சுருவா. அப்போ வச்சுட்டு திரும்பியும் சாமி கும்பிடும்போது இவன் வந்து கையை 2யும் எடுத்து கும்பிட்டுட்டு, "நிலா என்னை மன்னிச்சிடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவள் அப்படி பார்ப்பா. நான் வந்து வேணும்னே பண்ணலப்பா. அவன் இந்த அளவுக்கு உன்கிட்ட கீழ்த்தரமா நடந்திருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து இருந்தாலும் அவன்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கக்கூடாது. என்னை வந்து மன்னிச்சிருப்பான்னு சொல்லி திரும்பியும் சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி என்கிட்ட முகம் கொடுத்து பேசாம இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நான் இனிமே இத மாரி என்னைக்குமே நடக்காது. என்னைய மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்ட உடனே இவ கைய பிடிச்சிட்டு, அண்ணே விடுங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு திரும்ப நிலா சொல்லுவா, "அண்ணே க விடுங்கண்ணே. நானும் அன்னைக்கு நேத்து வந்து அப்படி பேசியிருக்க கூடாது. என் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. நீங்க வந்து அங்க இன்னசென்ட்டா தான் சொல்லியிருந்திருப்பீங்க. ஆனா அந்த ராகவன் தான் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அ ஒரு மாதிரி பேசியிருப்பான். இன்னொன்னு எனக்கு வந்து நேத்து நான் காலையில தான் அப்படி அவன்கிட்ட எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு போய் விட்டுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு உடனே வந்து என்கிட்ட வந்து "நீ உனக்கு தான் கல்யாணம் ஆனது ஃபேக்கு தானே! நீ வந்து டிவோர்ஸும் தான் அப்ளை பண்ணியிருக்கல்ல. அதனால அது கல்யாணமே கிடையாது. நீ வந்து அந்த கல்யாணத்த உதறி தள்ளிட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்கி தரேன். அதுக்கப்புறம் வந்து இத நான் செகண்ட் மேரேஜாவே யோசிக்க மாட்டேன்." இப்படி இப்படின்னு என்ட்ட சொல்லும்போது, நான் எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன்னு பாருங்க. அந்த கஷ்டத்தில தான் வந்து அப்படியே வந்து உங்ககிட்ட வந்து நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அ க "நீங்க வந்து அத யோசிக்காதீங்கண்ணா" அப்படி சொல்லி அவ பேசுவா. அப்பவும் அவன் சொல்லுவான், "இல்லப்பா என் மேல தான் முழுக்க முழுக்க தப்பு. இருந்தாலும் நான் அத பேசியிருக்கக்கூடாது. அதனால இதில என் மேல தான் ரொம்ப தப்பு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருப்பான்பா. "சரி விடுங்கண்ணா விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவ சொல்லிக்கிட்டே இருப்பா. நிலா வந்து சொல்லுவா, "விடுங்கண்ணே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானும் உங்கள அப்படி பேசியிருக்கக்கூடாது. அழாதீங்கண்ணா. நீங்க அழுதீங்கன்னா எனக்கும் அழுகை வரும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோள் மேல சாஞ்சிருப்பா. சாஞ்சுக்கிட்டு உடனே சரி சரிப்பா நானும் அப்படி பேசியிருந்திருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிடுவாங்க. அப்போ அவங்க அப்பா அங்க இருந்துட்டு, "ஐய்யய்ய! உங்க அண்ணன் தங்கச்சி பாச போராட்டம் பாச மலர்கள படத்த விட ஜாஸ்தியா தெரியும் போல இருக்கே!" அப்படிங்கிற மாதிரி அவரு பேசுவாரு. பேசிட்டு, சரி சரி ரொம்ப அழாதீங்க. பிறகு நாங்க வீடு ஃபுல்லா தண்ணி ஆயிரும். வீட கழுவி விட வேண்டியிருக்கு"
அப்ப அதனால் நீங்கள் பெசாட்டில் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து சொல்லுவான், எல்லாம் நடக்கிறதுனா நன்மைக்குன்னு நினச்சிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லுவார். சேரன் சொல்லுவான் நிலாவை பார்த்துட்டு அவள் கையை பிடிச்சிட்டு, நான் வந்து இனிமே வந்து எப்போவுமே வந்து நான் யாருக்கிட்டேயும் நம்ம குடும்ப விஷயத்த சொல்லவே மாட்டேன்ப்பா, உன் மேலே சத்தியம் அப்படிங்கிற மாதிரி அவன் அடித்து சொல்லுவான். அந்த டைமில் இவளும் அவன் கையை கொண்டுட்டு கொடுத்து பிடிச்சிட்டு சத்தியம் பண்ணுவா, நான் இனிமேல் என்ன ஆனாலும் சரி உங்களை வந்து இந்த மாதிரி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சத்தியம் பண்ணுவாள். அந்த மாதிரி மாறி மாறி சத்தியம் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ இவன் வந்து சோழன் என்ன செய்வான், கர்ச்சீஃபை எடுத்துகிட்டு இந்தாங்க எங்கள் கண்ணை துடைங்க அப்படிம்பான். உடனே அவள் அப்படி பார்ப்பா. உடனே இவங்க எல்லோரும் சேர்ந்துட்டு இடையில இவன் வேறு ஸ்கோர் பண்ண நினைக்காம பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அவங்க அப்பா. அப்போ அவள் அப்படி பார்த்துட்டே இருந்த உடனே இவன் சொல்லுவான், நீங்களும் துடைச்சிட்டு அண்ணனுக்கும் துடைக்க கொடுங்கன்னு சொல்லும்போதும் அவள் வாங்காமல் இருப்பாள். என்னடா இது இதை கூட வந்து ஒரு ஸ்கோர் பண்ண விட மாட்டேக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவங்க அண்ணன் வந்து நான் இனிமேல் யார்ட்டையும் வந்து ஃபேமிலி மேட்ரு சொல்ல மாட்டேன்னு சொல்லும்போது இவன் சொல்லுவான், இருந்தாலும் நீ கொஞ்சம் ஓட்டவாயாக இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லும்போது இவன் டக்குன்னு திரும்ப அவனை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஒழுக்கமான்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிச்சிருவா. அப்போ அவன் சொல்லுவான், எப்பா நீலாம்பரி ஆகிட்டாலே திரும்பியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். நீங்கள் செஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா நீலா. நிலா வந்து ரூமை அடைச்சிட்டு கதவை சாத்திட்டு உள்ளே போய் பெட்டில் எடுக்கும்போது பெட்லேருந்து ஒரு பாம்பு வந்து விழும். உடனே ஐயோ பாம்பு பாம்புன்னு கத்துவா. ஏங்க என்னங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கதவை தட்டுவாங்க. ஆனால் கதவு லாக் ஆகிருக்கும். ஐயோ கதவு லாக்காகவே இருக்குங்க, எனக்கு எதுக்கு பாம்பு வந்திருக்கு பாம்பு வந்திருக்குன்னு திடீர்னு பார்ப்பா, அந்த கண்ணை மூடிட்டு இருக்கிறதுக்குள்ள பாம்பு எங்கேயோ போயிடும். உடனே இவன் டக்கு டக்குன்னு ஓடி வந்து கதவை திறப்பா. திறந்துட்டு என்னங்க ஆச்சுன்னொன்னே, எங்க உள்ள பெரிய பாம்பு இருக்குங்க, உள்ளே போய் பாருங்க, பார்த்தா தானங்க தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஆளாளுக்கு போவாங்க. அப்போ பல்லவன் வந்து ஏன்னா சும்மா போகாதீங்கன்னா ஒரு கம்பு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பை கொடுப்பான். உடனே கம்பை எடுத்துகிட்டு உள்ளே போவாங்க. அந்த டைமில் பல்லவன் வந்து மேலே ஒரு சேர் மேலே ஏறி உட்காருவான். உட்காந்த உடனே ஏன்டா அது மேலே ஏறி நிற்கிற அப்படின்னோடனே, அப்புறம் பாம்பு வெளியே வந்தால் ஓடணும்ல, ஹாலுக்கு வருமா அவன். அப்புறம் ஒரு ஹாலுக்கு அது என்ன அப்புறம் எங்கே போகணும்னு சொல்லிட்டா வருவங்கக்கிட்ட, வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, மேலே ஏறி நின்னுங்கன்னு சொன்னோன்னே இவனு கடை கடைன்னு போய் ஒரு சேரில் ஏறி நிற்பா. பாம்பை தேடி தேடி பார்ப்பாங்க, ஒன்றும் இருக்காது. கடைசியில் போய் பார்த்தோன்னா அந்த பாம்பு அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு அந்த கட்டில் வழியா போகும். போனோடனே இவன் ஜன்னல் வழியா அப்படி வெளியே போயிடும். உடனே சேரன் வந்து அதை தட்டி சூச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ பாண்டி சொல்லுவான், அந்த பாம்பு தான் போயிருச்சேனே டாட்டா காட்டிட்டு, நீ என்ன திரும்ப வெறுங்கம்பி போய் தட்டிகிட்டு இருக்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அப்போ இவன் நீ எல்லாம் சொல்லுவா, எனக்கு பாம்புனா சின்ன வயசுலேயே பயம், அது வேறு ஒரு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு போகுமா, அதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்லுவா இவன் சொல்லுவான் சோழன், அவன் என்ன பாம்பு என்ன சிக்ஸ் பேக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற கிண்டடிப்பான். அதுக்கப்புறம் இவன் சொல்லுவான், சேரன் சொல்லுவான், நம்மளுக்கு இப்போ பாம்பு எல்லாம் போயிட்டு இனிமேல் வராது, சோழா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாள் ஆச்சுல பாம்பு அப்படி சொல்லும்போது இவன் கேட்பேன், என்ன பாம்பு உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருமா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமாம் அடிக்கடி முன்னாடி வரும், இப்போ தோட்டம்லாம் இருக்குல்லப்பா அதனால் வரும், இப்போ வந்து நீ வந்த பிறகு வரலை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ நிலா வந்து சொல்லுவா, என்னென்ன நீங்கள் ஈஸியாக என்னமோ ஒரு விருந்தாளி வந்துட்டு போகிற மாதிரி பாம்பு வந்துட்டு போகிறத சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அப்போது அவன் போய் பாண்டி போய் அந்த ஜன்னலை தட்டி தட்டி பார்த்துட்ருப்பான். அப்போ எப்படி பாம்பு வந்துச்சுன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்லுவான், சோழன் தான் இந்த ஒரு ஓட்டை இருக்குல்ல இந்த வழியாக தான் வருது அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க. எனக்கு அந்த ஜன்னலை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது, டைட்டாக இருக்கும். அப்போ நிலா சொல்லுவா, ரொம்ப நாளாக இந்த கதவை பூட்ட முடியாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் சேரன். அதுக்கப்புறம் இவன் சொல்லுவா இவன் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த இதை வந்து நம்ம வீட்டை வந்து ரிப்பேர் பார்க்கணுண்ணா, எத்தனை நேரம் நம்ம சொல்கிறது, இனிமேல் வந்து இப்போ நமக்கு நிலா வேற இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நிலா சொல்லுவா, எனக்கு இனிமேல் இந்த இடத்துல உட்காந்தாலே பயமாக இருக்கும் எனக்கு, நான் எப்படி இங்கே இருக்க முடியணுமே, எனக்கு பார்த்தாலே பாம்பு இருக்கிற ஞாபகம் தான் எனக்கு வரும், வீடுனா ஒரு சேஃப்டி இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அவள் பேசிகிட்ருப்பா. அப்போ அவன் சொல்லுவான், இருப்பா நம்ம பார்ப்போம் இதை எல்லாத்தையும் சரிப்படுத்திடலாம், நீ வந்து ஒன்றும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பல்லவ அவளை கூப்பிட்டு உட்கார வை அப்படின்னு சொல்லிட்டு அவளை நிலாவை கூட்டிகிட்டு போக சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசுவாங்க. பேசிட்டு ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடை வந்து இப்போ நிலா இருக்கிறனால நம்ம இந்த வீடை சரிப்படுத்தி தான் ஆகணும், அதை நம்ம சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரிடா நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு சேரன் பேசிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் நிலா வந்து க சோழன் கூட ஆஃபீஸ்க்கு காரில் போய்கிட்டுருப்பா. போயிட்டுருக்கும்போது கார்லேருந்து இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருப்பா. அப்போ நீ இவன் கேட்பான், சோழன் கேட்பான், என்னங்க பார்க்குறீங்கன்னொன்னே,
பாம்பு இருக்கான்னு அப்படின்னு. ஆமா, பிறகு இந்த கார் வந்து உங்கள் வீட்டு முன்னாடி தானே நின்னுச்சு. பெட்ரூம்குள்ளே வந்த பாம்பு திடீர்னு காருக்குள்ளே ஏறி இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அப்போ அவன் சொல்லுவான், அப்படிலாம் ஏறாதுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பாட்டை ஒரு ரொமான்டிக்காக பாட்டு போட்டுருவோம் இதில் ஓடும். உடனே இவன் ஆஃப் பண்ணுவான் சோழன். அதுக்கு அவள் சொல்லுவா, இருக்கட்டும், அதுக்கு என்ன, நல்லா தானே இருக்குது பாட்டுன்னு சொல்லுவாள் அவள். அதுக்கு இவன் சொல்லுவான், இல்லை உங்களுக்கு பிடிக்காதோ நினச்சேன் அப்படின்னு நினச்சிட்டு பாட்டை ஓட விடுவான். ஓட விட்டுட்டே சொல்லுவான், பரவாயில்லைங்க, இப்போது நீங்கள் அந்த மூடு நல்லா வேறு மூடுக்கே மாறிட்டீங்களே, நார்மலாக ஆயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம், நேற்று வரைக்கும் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அண்ணன் வந்து சேரன் அண்ணன் அழுத உடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு கஷ்டமாயிட்டு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பா. நானும் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணும்போது சோழன் சொல்லுவான், இதெல்லாம் வீட்டில் ஒரு வீடுனா அது நடக்க தானே இது செய்யும், சகஜம்தான். நானும் பாண்டியும் சண்டை போடுவோம், அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருவோம், அந்த மாதிரி தான், விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சோழன். அதுக்கப்புறம் என்னென்னா சொல்லுவா, இனிமேல் நீங்கள் வந்து ராகவிட்ட வந்து அடிக்கிறது, அவனை பார்க்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எனக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்பா. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், ஏங்க ப்ராமிஸ்லாம் பண்ண மாட்டேங்க, அவனுக்கு அடிக்கடி அப்பப்போ தட்டி வச்சா தான் அவன் சரியாக வருவான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம், இது என்னோடய விஷயம் தானே, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னா உங்ககிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் அப்போ பார்த்து அப்போ எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சோழன் வந்து நிலா கிட்ட கேட்பான், "உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "சொல்லுங்க" அப்படின்னு இவ சொல்லுவா. அப்போ, "இல்லை, இனி இதுக்கப்புறமும் நீங்கள் ராகவ் கம்பெனியில் வேலை பார்க்கணுமா? அவன் தான் ஒரு பொறுக்கி மாதிரி பிஹேவியர் பண்ணிட்டான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதுல்ல. திரும்ப நீங்கள் அவன்கிட்ட வேலை பார்க்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ சொல்லுவா, "நான் வந்து ஒரு மொக்க காலேஜில் நான் இப்போ டிகிரி முடிச்சிருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து எவ்வளோ வேலைக்கு வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு கிடைக்காம போச்சுன்னு. எனக்கு நான் இவங்கக்கிட்ட கொஞ்சம் வேலை பார்த்தா தான், ஒரு 6 மந்த்ஸு பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அதுக்கு வந்து அவன் தான் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது தப்பாயிரும். அதே மாதிரி டக்குன்னு இதில் வந்து நம்மளுக்கு உடனே கிடச்சிராது வேலை. ஏன்னா இது ரொம்ப கம்மி இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு வேலை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து வேற ஆள் டக்குன்னு கிடச்சிருவாங்க. நமக்கு ஒரு வேலை இல்லாமல் போயிடும். நான் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்டுங்க இதில் பண்ணியிருக்கேன், நல்ல நல்ல ப்ராஜெக்ட்டு. அதெல்லாம் நான் எனக்கு அடுத்த கம்பெனிக்கு போகும்போது நான் காட்டணும்னா, ஒரு 6 மாதம் கண்டிப்பாக இங்கே வேலை பார்த்து ஆகணும். அதுக்காகத்தான் இப்போ நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். நான் இப்பவும் வேலைக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் கொஞ்சம் நீங்களும் வந்து எதுவும் அவங்ககிட்ட பண்ணிடாதீங்க. நான் வேறு ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போனால் கூட அந்த இவன்கிட்ட ராகவ்கிட்ட தான் கால் பண்ணி கேட்பாங்க. அப்போ என்னை பற்றி அவன் நல்ல விதமாக சொல்லணும்னா நான் அமைதியாக இருந்து தான் ஆகணும். நீங்கள் அமைதியாக இருப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அப்போ அமைதியாக இருப்பான். சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இருக்கேங்க, கண்டிப்பாக உங்களுக்காக இருக்கேன், நம்புங்க அப்படின்னு சொல்லி அவன் சோழன் சொல்லுவான். அதுக்கப்புறம் வீட்டில் அவளை விட்டுட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வரும்போது அவங்க அண்ணன் பாண்டிக்கிட்டேயும் அண்ணன்கிட்டேயும் சொல்லுவான், நம்ம உடனே இந்த வேலையை வந்து வீட்டை வந்து ரிப்பேர் பார்க்கணுன்னா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதெல்லாம் கரெக்டு தான்டா, ஆனால் பெரியப்பாவுக்காக தான் பயப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது, பெரியப்பாவெல்லாம் இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பே வந்துட்டு, ஒருவேளை அந்த பாம்பு வந்து நைட் நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து அவங்கள குத்திட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சேரன் சொல்லுவான், நீ என்னடா ஓவராக பயம் காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்பான். சோழன் வந்து இப்படி பாம்பை பற்றியே பேசிகிட்டே இருந்த உடனே சேரன் சொல்லுவார், விடுடா விடுடா, எல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பாம்புலாம் அந்த ஒரு பாம்பு தான் வந்திருக்கும், வேறு எந்த பாம்பும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, இப்போ அந்த பாம்பு கண்டிப்பாக எங்கிட்ட கூட தான் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கும், அந்த பாம்பு கண்டிப்பாக அடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதனால் கூட இப்போ எத்தனை பாம்பு இருக்கோ தெரியல, நான் போய் பார்த்து அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்லுவான், பாண்டி சொல்லுவான், இங்கே வந்து பாம்பெல்லாம் நம்மளால அடிக்க முடியாது, பாம்பு பிடிக்கிறவங்கன்னு இருப்பாங்க, அவங்க மூலமாக தான் நம்ம பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவன், அவனை வேணால் கூப்பிடுவோன்னே, உடனே அவருக்கு கால் பண்ணு, நிலா வர்றதுக்கு முன்னுக்கூட்டியே அந்த பாம்பு எல்லாத்தையும் நம்ம வந்து இருக்கிற பாம்பெல்லாம் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் அவன் நிம்மதியாக படுப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கடுத்தது வந்து வீடை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி எந்த இதை சரி பண்ணணும், அதை சரி பண்ணணும், கிச்சனை இப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு சோழன் ஒவ்வொரு இடமா காட்டிக்கிட்டே வந்துட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்பான். சரிடா நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவன் அனீஷை வந்து கூப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருப்பான், இவன் சேரனு. அதுக்கப்புறம் இவன் வந்து சொல்லுவான், நிலா வர்றதுக்குள்ளே மற்ற வேலையை பார்க்குறோமோ இல்லையோ, அவள் பெட்ரூமை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மாற்றி வச்சிடணும், அப்போ தான் அவள் சந்தோஷமாக இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி சோழன் வந்து சொல்லுவான்.
அதுக்கப்புறம் பாண்டிக்கு வந்து வானதி கால் பண்ணுவா. கால் பண்ணோனே இவன் எடுத்து பேசுவான். அப்போ வந்து "நீ என்ன கடைக்கு எப்போ வருவ?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்ல இன்னைக்கு கடைக்கெல்லாம் வர்றதுக்கு நான் லேட் ஆகும்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன எதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பா வானதி. அப்போ வந்து இவன் சொல்லுவான், "இல்ல வீட்ல நெறைய வேலை இருக்கு. இன்னைக்கு அது ஏன் கேட்குற? இன்னைக்கு காலையில ஒரு பாம்பு வந்துச்சு அண்ணி ரூமுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் அவன் சொல்லுவான். உடனே அதுக்கு அவ சொல்லுவா, "அ க உங்க அண்ணிக்கின்னு சொன்ன உடனே உடனே எல்லாரும் யோசிச்சுருவீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு பேசுவா. அப்போ சொல்லும்போது, "எப்பங்க வந்துச்சு பாம்பு?" அப்படின்னோனே, "காலையில தான் வந்துச்சு." அப்படின்னோனே, காலையில தானே வந்துச்சு. அதுக்குள்ளே எல்லா வேலையும் தடல் புடலா செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க. எங்க வீட்லேயும் தான் முன்னாடி பாம்புலாம் வந்திருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா விரட்டி விட்டுருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அவன் சொல்லுவான், "அ நீ வந்து பாம்பு வந்து அவங்க ரூம்லயே இருந்தது. நான் அத வந்து பார்த்தேன். அப்ப அவங்களுக்கு பயமா இருக்க தானே செய்யும்." அப்படிங்கிற மாதிரி பாண்டி சொல்லுவான். இருந்தாலும் உங்க உங்க அண்ணிக்குன்னு சொன்ன உடனே நீங்க எல்லாம் உடனே பண்றீங்க. அன்னைக்கு நான் வந்து இருந்தப்போ ஒண்ணு கேட்டேன் உங்க வீட்ல வந்து இருக்கிறேன்னு சொல்லும்போது, நீங்க வந்து எத பத்தியும் யோசிக்காம என்ன கொண்டு வீட்லயே கொண்டு விட்டுட்ட அப்படி சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லுவான், "நீ எங்கேருந்து எங்க பேச்ச கொண்டு போடுற? நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க வானதி." அப்படின்னோனே, "நான் கரெக்ட்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ தான் வந்து தப்பு தப்பா யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து நான் வந்து வந்திருக்கும்போது, என்னைய உன் வீட்ல வச்சு தங்க வைக்கணும்னு நீ நினைக்கவே இல்ல." அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பழையபடி பேசுவா. அப்போ அதுக்குள்ள அங்கேருந்து இவன் கூப்பிடுவான். யாரு நம்ம சோழன் வந்து, பாண்டி" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இவன் அதுக்கப்புறம் இவட்ட சொல்லுவான், "எனக்கு இங்க நெறைய வேலை இருக்கு. உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நீ முதல்ல ஃபோன" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருவான். இவ கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு ஃபோன வச்சுட்டானோனே கோவத்துல இருப்பா வானதி. அதுக்கப்புறம் அவன் அங்க சோழன்ட்ட போய் நிப்பான். சோழன் கேட்பான், "என்னடா ஆச்சு? என்ன ஆச்சுன்னுமா?" "ஒண்ணும் இல்ல நீ சொல்லு" அப்படின்னோனே, "இல்ல நம்ம வீட்டுக்கெல்லாம் தேவையான என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கணும். வா போய் பார்ப்போம்ன்னு" சொல்லிட்டு போற மாதிரி இன்னைக்கு அய்யனார் துணை சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.